டெக் வேர்ல்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பயங்கரமான மித்துமே இருக்குது. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா சிலது உண்மையாக இருக்கும், சிலது பொய்யா இருக்கும். ஸோ பொய்யான விஷயங்கள் என்னென்னலாம் உண்மைன்னு நினைக்கப்படுதோ அதை இந்த வீடியோவில் பார்த்தலாம். ஸோ சில விஷயங்களை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 2025 இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் தப்பாக நினச்சிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அதாவது இதெல்லாம் ஒரு மித்துன்னு அர்த்தம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் ஒரு டிவியோ இல்லை ஒரு வீடியோ குவாலிட்டியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்குது, மோசமாக இருக்குன்னா அதுக்கு கேபிள் தான் காரணம், அந்த கேபிள் தான் எல்லாத்துக்குமே பிரச்சனை அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க. அப்படி அல்ல. ஓல்டு டிவியில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓல்டர் கேபிள்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வந்து லாஸ் ஆகுமானா ஆமாம் லாஸ் ஆகும். இதில் இது சரியா இல்லைனா குவாலிட்டி லாஸ் ஆகும். ஆனால் இது சிக்னல் பேஸில் நடந்துகிட்டு இருக்கிறது. இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பேஸுக்கு மாறிடுச்சு. ஸோ இதில் நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா HDMI கேபிள், HDMI போர்ட்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் நடக்குமானா நடக்கவே நடக்காதுன்னு அர்த்தம். அன்டில் அன்லெஸ் பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்டில் ஏதாவது சின்னதாக வந்து ப்ரோக்கன் ஆகிருந்துச்சு, இல்லை அதோட சால்ட்ரிங் சரியாக வைக்கல, கேபிள்லேயும் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா மட்டும்தான் இந்த மாதிரி குவாலிட்டி லாஸ் ஆகும். மற்றபடி வீடியோ குவாலிட்டிக்கும் HDMI கேபிளுக்கும் எந்த விதமான சம்மந்தமே இல்லை. இருந்தும் எல்லாமே சரியாக இருந்தும் உங்களோட குவாலிட்டி வந்து அடி வாங்குது அப்படின்னா ப்ரொவைடர் மேலே தான் பிரச்சனை. இன்செர்ட் பண்ணுற போர்ட்டுமே நல்லா தான் இருக்குது அப்படின்னா குவாலிட்டி கம்மியாக இருக்குன்னா பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸிங்கில் ஏதாவது பிரச்சனை நடந்திருக்கணும். இல்லை அப்படின்னா ப்ரொவைட் பண்ணுறவங்களே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சிக்னல் பேஸில் வந்து ஏதாவது டிஜிட்டலைஸில் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் நடந்திருக்கணும். ஸோ HDMI கேபிளை தயவுசெய்து குறை சொல்லாதீங்க. அதில் ப்ராப்ளம் இருந்தால் ஒழிய வீடியோ குவாலிட்டிக்கும் இதுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை. பல பேரும் பார்த்தீங்கன்னா இதை தான் ரொம்ப நாள் நம்பிட்டு இருக்காங்க. ஆனால் அது உண்மை இல்லை. ரெண்டாவது விஷயம், நீங்கள் டெம்பர் கிளாஸ் வந்து உடையாத டெம்பர் கிளாஸ், பெஸ்ட்டான டெம்பர் கிளாஸ் அப்படின்னு வாங்கினீங்க அப்படின்னா அது உங்கள் ஃபோனுக்கு தான் ஆபத்து. அதாவது டெம்பர் கிளாஸ் அப்படிங்கிறது எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஸ்க்ரீன் உடையாமல் காப்பாற்றுறது தான். ஒரு இம்பேக்ட் நடக்குது அப்படின்னா அதை உள்வாங்கிட்டு உங்கள் மொபைலோட டிஸ்பிளேயையும் உள்ளே இருக்க அந்த கிளாஸையுமே பார்த்தீங்கன்னா பாதுகாக்கிறதுக்காக தான் டெம்பர் கிளாஸே வந்து ஒட்டுறாங்க. ஸோ அது உடையாமல் இருக்கணும், நல்லா ஸ்ட்ராங்கான டெம்பரை வாங்குங்க அப்படின்னா அந்த டெம்பர் உடையாமல் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் டிஸ்பிளே டைரெக்டாக உடையும். ஏன்னா அதோட இம்பேக்டை வாங்கினா மட்டும்தான் அந்த அதிர்வுகளால் தான் டிஸ்பிளேயோட அந்த வகையான விஷயங்கள் கிராக் ஆகுது. அதைத்தான் கிளாஸ் உள்வாங்கிக்குது, டெம்பரும் உள்வாங்கிக்குது. டெம்பரில் உயர்ந்த டெம்பர் தாழ்ந்த டெம்பர்னு எதுவுமே இல்லைங்க. அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எல்லா டெம்பரும் ஒன்று தான். அதோட குவாலிட்டியில் கொஞ்சம் ஸ்லாண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குமே தவிர மற்றபடி எல்லாமே ஒரே குவாலிட்டி தான். அடுத்த விஷயம், அன்லிமிட்டெட் இன்டர்நெட் கொடுக்குறோம், அன்லிமிட்டெட் 5G கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இந்த அன்லிமிட்டெட் டேட்டா அப்படிங்கிறதே ஒரு பொய்யான விஷயம் தான். முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எல்லாத்துக்குமே ஒரு லிமிட்டுன்னு இருக்குது. ஸோ அந்த லிமிட்டுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறோம். அது நமக்கு அன்லிமிட்டடாக தெரியுது. அந்த வரம்பை சொல்ல மாட்டேங்கிறாங்க. உதாரணத்துக்கு 11 ரூபாய்க்கு போடுறோம், 1 மணி நேரத்துக்கு அன்லிமிட்டட் டேட்டான்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்குமே 10 GB வரைக்கும் தான் யூஸ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா மற்ற பிளான்ஸும். இப்போ 49 ரூபாய்க்கு போடுறோம், ஒரு நாள் முழுக்க அன்லிமிட்டட் டேட்டான்னு சொல்கிறாங்க. ஆனால் 25 GB தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு அதுக்கும் ஒரு லிமிட் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ புரிஞ்சுக்கோங்க, அன்லிமிட்டட் டேட்டா அப்படிங்கிறதே ஒரு ஃபேக்கான விஷயம் தான். நீங்கள் நினைக்கலாம் 5G அன்லிமிட்டடாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்குமே ஒரு லிமிட்டேஷன் இருக்குது நண்பா. நீங்கள் ஃபைபரையும் உங்கள் மொபைலையும் வச்சுப்போம், 2 வீடியோலையும் பார்த்தீங்கன்னா ஒரு 100 GB ஃபைல், ஒரு 100 GB ஃபைலை ஏற்றி பாருங்கள். எதில் ஃபஸ்ட்டு ஏறும், எதில் ஃபாஸ்ட்டாக ஏறும் அப்படிங்கிறது. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்குது நண்பா. அன்லிமிட்டட் இன்டர்நெட்டுங்கிறதே ஒரு பொய்யான விஷயம் தான். அதுக்கு அடுத்து 5G ரொம்ப வேகமாக சர்வீஸ் வந்து பரவிட்டு இருக்கு, எல்லா இடத்துலையும் 5G கிடைக்குது அப்படின்னு சொல்கிறது ஒரு பொய்யான விஷயம்தான். இன்னும் தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் கிடைக்காத இடங்கள் நிறைய உண்டு. அதாவது 5G சர்வீஸே போகாமல் 4G ப்ளஸோ 4G சர்வீஸோ போகாமல் பல இடங்கள் இன்னமும் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கு. ஓல்டு வில்லேஜ், அவுட்டர் வில்லேஜ், ரிமோட் வில்லேஜ் அண்ட் டைப் 3 சிட்டிஸ்னு கூட சொல்லுவாங்க. இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் 5G கிடைக்கல, 4G ப்ளஸ் கிடைக்கல, 4Gயே கிடைக்கல, 3G மட்டும்தான் இருக்குது. புரிஞ்சுக்கோங்க, பல இடங்களில் பார்த்தீங்கன்னா 3G தான் இப்போ ஒழுங்காக வந்திருக்கு. 4Gயே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கும்போது எப்படி நண்பா 5G வரும்? இதுவுமே ஒரு பொய்யான விஷயம் தான். அடுத்து ஐஃபோனில் தான் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ஜாஸ்தியாக இருக்குது, ஆண்ட்ராய்டில் செக்யூரிட்டியே இல்லைன்னு சொல்கிறதும் ஒரு பொய்யான விஷயம் தான். அதே மாதிரி ஐஃபோனில் தான் பார்த்தீங்கன்னா பக்கே இல்லாமல் கிளியராக இருக்குன்னு சொல்கிறதும் ஒரு பொய்யான விஷயம் தான். ஐஃபோனில் தான் இப்போ கணக்கெடுத்துருக்கிறத பார்த்தீங்கன்னா அதிகமான பக்கும் வல்னரபிலிட்டிஸும் அதிகமாக இருக்குது. அதே ஆண்ட்ராய்டில் பார்க்கும்போது அதில் 10ல் 1 மடங்கு தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஈவன் தோ சர்வீஸ் முடிஞ்சாலும் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஸ்மூத்தாக ஒர்க் ஆகுது, ஐஃபோன் ஸ்ட்ரகிள் பண்ணுதுன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ ஐஃபோன் தான் பெஸ்ட், ஐஃபோனில் தான் வல்னரபிலிட்டி கம்மியாக இருக்குது, அதில் தான் பக் இல்லை, செக்யூரிட்டி ஜாஸ்தி அப்படின்னு சொல்கிறது ஒரு பொய்யான விஷயம் தான். ஆண்ட்ராய்டு தான் பெஸ்ட், ஒத்துக்க முடியலனாலும் இதுதான் உண்மை. அதே நேரங்களில் ஏஐ நம்ம உலகத்தையே வந்து டேக் ஓவர் பண்ணும், ChatGPT, ஜெமினி ஏஐயால் நம்மளோட ஜாப்ஸ் எல்லாமே போகும், இதுலேருந்து ரோபோட்ஸ்லாம் கிரியேட் ஆகும், அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு முட்டாள்தனமான விஷயம். இன்னமும் பார்த்தீங்கன்னா அதுங்களே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்குன்னு சொல்ல முடியும்.
சின்னதா நீங்கள் பெரிய கேள்வி கேட்டால் நல்லா பதில் சொல்லும். ஆனால் 1+1 எவ்வளோன்னு கேட்டால் சில நேரங்களில் ஸ்ட்ரகிள் பண்ணுது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். ChatGPT ட்ரை பண்ணி பாருங்கள், Gemini 8 ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லை இப்போ வந்திருக்க DeepSeek அதுக்கிட்ட ட்ரை பண்ணி பாருங்கள். அதுங்களுக்கு கமெண்ட் கொடுக்குறதே நாம தான். ஆனாலும் ஜாப் போகுமானா? ஆமாம் போகும். எப்படி போகும்னா, இந்த ChatGPTயை யூஸ் பண்ணி நம்மால் ஒருத்தன் கேள்வி கேட்குற இடத்துல இருப்பான். அவனுக்கு இதை யூஸ் பண்ண தெரியும். அந்த ஏஐ யூஸ் பண்ண தெரிஞ்சவன் உனக்கு பதிலாக அந்த இடத்துல ஜாப்ல இருப்பான். மற்றபடி ஒரு ஹியூமன் அந்த இடத்துல இருக்க தான் செய்யணும். அவன் தான் கமாண்ட் கொடுக்குற லீடராக இருக்க முடியும். ஜாப் போகிறதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இல்லை. இதை ரிப்ளேஸ் பண்ணுறவனா தான் ஒருத்தர் இருக்க முடியும். அதேமாதிரி ரோபோட்ஸ் டேக் ஓவர் பண்ணுறது அதெல்லாம் வந்து ஒரு உடாக்கு விஷயம் தான். அதெல்லாம் இப்போதைக்கு நடக்காது. ஸோ நம்பாதீங்க. ஒரு நல்ல மாற்றம் இனிதாக நடக்கட்டும்.